இந்த ஊர் வெள்ளப்புறத்துல அதிக சக்தி கொண்ட மலையை விடவும் பலமான டிராக்டரை விடவும் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை விடவும் சக்தி கொண்டது ஒரு கையெழுத்து. அது வாழ்க்கையவே மாற்றும். இது ஒரு அமைதியான கிராமம், வெள்ளப்புறம். இங்க எந்த ஒரு அரசாங்க தாள்களும் சரி, ஊழியர்களும் சரி, மாட்டு வண்டியை விட மெதுவாக தான் நகர்த்துவாங்க அப்படின்னு இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். இவரு பேரு முருகன். இவர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல நல்ல அயன் பண்ணின சட்டை, கூர்மையான ஒரு பேனா, சீரியஸான முகத்தோடவே இருப்பாரு. இவருடைய கையெழுத்து இல்லாம எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காது. இவரை பார்த்து நிறைய மரியாதையோட பயமும் இருக்கும். இவரிடம் ஒரு கையெழுத்து வாங்க ஒரு கூட்டமே இருக்கும். ஆனால் அவரு கையெழுத்து சும்மா போட மாட்டாரு. அவர் சில நேரங்கள்ல அமைதியா இருப்பாரு. அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா. ஆனால் சில நேரங்கள்ல அந்த படிவத்தை பார்த்துட்டு மெதுவா மேஜையை தட்டினால் என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும். அவங்க கொடுக்கும் ஒவ்வொரு படிவத்துக்கும் உள்ள திருப்பும் போது அவருக்கு தேவையானது கிடைச்சா கையெழுத்து தாமதம் இல்லாம வரும். அவருக்கு இரவு நேரத்துல சில நேரங்கள்ல அவருடைய செயலை நினைச்சு தூக்கமே வராது. அப்போ என்ன சொல்லி அவர் மனசை சமாதானப்படுத்துவாருன்னா, எல்லாரும் தான் அவங்க பாக்குற வேலைக்கு கூலி எதிர்பார்க்கறாங்க, நான் மட்டும் என்ன தப்பு செஞ்சுட்டேன், அதெல்லாம் ஒன்னும் தப்பில்ல அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவாரு. ஒரு நாள் வழக்கம் போல நிறைய பேரு கையெழுத்து கேட்டு வரல. அப்போ முருகன் இப்படி நினைச்சாரு, என்ன இன்னைக்கு பெருசா கல்லா கட்ட முடியாது போலயே, இன்னைக்கு யார் வந்தாலும் சரி நல்லா பல்கா வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைக்கும் போது ஒரு பெரியவர் கிழிந்த ஆடையுடன் தோளில் ஒரு சிவப்பு துண்டோட வந்தாரு. பெரியவருக்கு இதுதான் முதல் முறை பஞ்சாயத்து ஆபீஸ். ஐயா, என் பேரு ராசு. இந்த ஊர் தான் நானு. ஒரு மாசம் முன்னாடி பயிர் போட்டிருந்தேன். அது நல்லா வளர்ந்து வரும்போது நல்ல மழை ஒரு 3 நாளாய் தொடர்ந்து பெய்ஞ்சுது. அதனால பயிர்களும் நாசமாயிருச்சு. அதான் அரசாங்கத்துக்கு ஒரு மனு எழுதி கொடுக்க சொல்லி என் பேரன் சொன்னான். அதான் அந்த பயிர்களுக்கு ஏதாவது எனக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்தேன். இங்க உள்ளவங்க உங்கள்கிட்ட கையெழுத்து ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க. இந்தாங்க ஐயா. முருகன் எதுவுமே சொல்லாம அந்த ஃபார்மை திருப்பி பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம மெதுவா அவருடைய கைய மேஜையில வச்சு தட்டினார். ஆனால் அந்த பெரியவருக்கு அது என்னன்னு தெரியல. என்னையா, இதுதான் உங்களுக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் வர்றது முதல் முறையா? அதான் அந்த செய்கைக்கு அர்த்தம் தெரியல. சரி விடுங்க ஐயா, பஞ்சாயத்து ஆபீஸ்ல சும்மா ஒன்னும் கையெழுத்து போட முடியாது. ஏதாவது இருக்கிறத தாங்க போட்டு தர்றேன். என் கையெழுத்து இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. அதான் நிவாரணமா நிறைய வருமே. ஐயா, எனக்கு தெரியாது இதெல்லாம். இதுதான் முதல் முறையா பஞ்சாயத்து அலுவலகம் வர்றது. அதனால நான் ஒன்னும் பெருசா கொண்டு வரல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. நான் சாதாரண விவசாயி தான். பயிர்கள் நாசமானதுல பெருசா ஒன்னும் இல்ல. சாப்பாட்டுக்கு கூட இதுதான் ஏதோ என்கிட்ட இருக்கிறது. அப்படியா? அதான் பெருசா தருவாங்களே அரசாங்கம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, கொடுத்துட்டு போங்க இருப்பத. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால நான் இன்னைக்கு சாயங்காலம் இந்த ஃபார்மை நல்லா எல்லாம் சரிதானான்னு பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் கையெழுத்து இன்னைக்கு போடுறேன். இப்ப போங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவரு கொடுத்த பணம் பத்தாதனால இப்படி சொல்லி அவரை அனுப்பி வச்சான். அவரும் இவரை நம்பி போனாரு. அவரு சொன்ன மாதிரி பெருசா ஒரு மாசம் நல்ல சாப்பாடு ஒன்னும் இல்லாம வெளியே வந்த அவரு மயங்கி கீழே விழுந்துட்டாரு. உடனே அந்த ஊர் மக்கள் அரசு மருத்துவமனையில சேர்த்தாங்க.
இங்க முருகன் சாப்பாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தான். மறுபடியும் அவன் வேலையை தொடர. அப்போ அவனுடைய அலுவலகத்துல வேலை பாக்குற கந்தன், என்னப்பா சாப்பாடு நேரம் முடிஞ்சிருச்சா? இப்போ உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வந்தாரு ஒரு பெரியவரு. அவர் வெளியே வந்ததும் பஞ்சாயத்து ஆபீஸ் வாசலையே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா அங்க டாக்டரு இவர் சாப்பிட்டு ஒரு 3 நாள் ஆறுக்கும் போல, அதான் மயக்கமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே பாவமா போச்சு. அதான் சும்மா உன்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு அவன் சொன்னதும் இவனுக்கு மனசுல ஏதோ ஒரு உறுத்தல். நம்மனாலதான் அவருக்கு இப்படி ஆச்சோ, சாப்பாட்டுக்கு வச்சிருந்த காசா இருக்குமோ, இப்படி இரக்கமில்லாம நடந்திருக்குமே அப்படின்னு. இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் இல்லாம அவருடைய சட்டையில காசு தேடினது கண்முன் வந்துட்டே இருந்துச்சு. அந்த ஐயாக்கு ஏதாவது ஆனால் என் குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும் அப்படின்னு நாளைக்கு முதல் வேலையா யாருக்கும் தெரியாம அவரை போய் பார்க்க முடிவு பண்ணனான். எப்படியா இருக்கீங்க? சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். வரும்போது நீங்க இங்க இருக்கிறத பார்த்தேன். அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். உடம்புக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்களா? உங்கள்கிட்ட அந்த படிவத்தை கொடுத்துட்டு வெளியே வந்தேன். மரத்தடியில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. அது ஒன்றும் இல்லை, பெருசாக சாப்பிட்றதில்ல. அதனால தான் இப்படி ஆயிருக்கும் போல. ஐயா, அப்புறம் அந்த நிவாரணம் காசு எனக்கு கிடைக்கும்ல ஐயா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதை நம்பி தான் இருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு உடனே கிடைக்க நான் ஏதாவது பண்றேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. அதை பத்திலாம் யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட அவன் இனிமேல் இது போல் செய்யாம இருக்க முடிவு பண்ணனான். முதல் வேலையா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்ததும் அவன் ஓரமா தூக்கி போட்டு வச்சிருந்த அந்த பெரியவரோட ஃபைலை தேடி எடுத்து அதுல கையெழுத்து போட்டு உடனே அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தினான். முதல் முறையா இவன் காசு வாங்காம ஒரு காலேஜ் பையனுக்கு கையெழுத்து போட்டுட்டு ரொம்பவே சாதாரணமா அவன்கிட்ட முன்னாடி மாதிரி இல்லாம சிரிச்சு பேசினான். தான் போட போற ஒரு கையெழுத்துல நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். அது அவங்க தலையெழுத்த கூட மாற்றும். அதுக்கான சம்பளம் அரசாங்கம் தரும்போது வியாபாரமா நினைச்சு பண்ணாதீங்க.